ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்கள் தான் குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன ஓன் வாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். என்னடாப்பா என் பக்கத்தில் அவளை காணமே நினைக்கிறீங்களா? அவளை வீட்டில் விட்டுட்டு வந்தேன். நான் தனியாக தான் வந்திருக்கேன். ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை. ஆனால் அவள் இல்லாமல் இது தைரியமாக நான் எப்படி பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. என் ஃப்ரெண்டை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நாளாக அவளை எப்போ பார்த்தாலும் நான் குத்தி குத்தி காமிச்சிட்டே இருப்பாள். நான் டேட்டோ போட்டிருக்கேன், நீ போட்டிருக்கியான்னு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருப்பாள். அட்லீஸ்ட் முடி வெட்டலனாச்சு அட்லீஸ்ட் எனக்கு ஒரு டேட்டோவாச்சும் போட்டு காட்டுன்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்திட்டே இருப்பாள். ஆனால் நான் அவளுக்கு பண்ணுறேன், ஆனால் விட்டுரு அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனால் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதெல்லாம் பண்ணோமான்னு கேட்பேன். ஆனால் பண்ணவே மாட்டேன். உனக்கு தேவை நான் லவ் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டே தான் இருப்பேன். ஆனால் பண்ணணும்னு எப்பயுமே நான் நினைப்பேன். ஆனால் பண்ணி அவளுக்காக காட்ட மாட்டேன். இன்னைக்கு எனக்கு பண்ணணும்னு தோணிருக்கு. ஏன்னா அவளுக்கு தெரியாது நான் வந்து வேற ஒரு விஷயமா நான் வந்தேன், வேற ஒரு வேலை விஷயமா வந்தேன். நான் அதுக்காக தான் என்னை வெளியில் அனுப்பிவிட்டா. இல்லைன்னா எப்பயுமே அவள் என் கூடயே தான் இருப்பாள். நான் தனியாக எப்பயுமே போக மாட்டேன். இதான் ஃபர்ஸ்ட் வாட்டி நான் வேற ஒரு விஷயமா என்னை அனுப்பிவிட்டா. இதெல்லாம் நான் பண்ணுறேன், அவளுக்கு எதுவுமே தெரியாது. உண்மையுமே எதுவுமே தெரியாது. எப்படி ஷாக் ஆவான்னு தெரியல. நான் இந்த வழி எப்படி தாங்க போகணும்னு எனக்கும் தெரியல. ஏன்னா இது வரைக்கும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு காயப்பட்டா கூட ரொம்ப நான் தான் அழுவேன். அவள் பச்சை குத்தும் போது கூட நான் ரொம்ப அழுதுட்டேன். இதெல்லாம் குத்தாதமோ, இதெல்லாம் குத்துனாதான் லவ்வா, வேண்டாம், இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி அழுதுருக்கேன். இது அவளுக்கே தெரியாமல் வேற ஒரு வேலை விஷயமா வந்து இப்போ நான் குத்த போகிறேன். சரி, அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பச்சை குத்த போகிறேன். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். செலக்ஷன் பண்ணி எப்படி இருக்குன்னு ஹேண்ட் ரைட்டிங்லாம் பார்க்கலாம். வாங்க உள்ள. ஓகே, வந்தாச்சு. ஹாய், நான் நல்லா இருக்கேன். எங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வரல, நான் மட்டும் தான் அவங்க சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்கேன். நேம் நல்லா ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் நல்லா காட்டுங்க. ஏஞ்சல். பாத்தீங்கன்னா உள்ள வீடியோக்குள்ள வந்தாச்சு. நம்ம இப்போ ஹேண்ட் ரைட்டிங் செலக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம். என்னாலே நம்ம உங்களை எப்படியோ வந்துட்டேன். அவளை விட்டுட்டு வரவும் மாட்டேன். தைரியமா இந்த இடத்துக்கு வந்திருக்கனாலே அவள் நம்பவே மாட்டான். ஏன்னா நான் அவளை விட்டுட்டு எங்கேயும் வரவும் மாட்டேன். இவ்வளோ தைரியம் வேற ஒரு வேலை விஷயமா வந்தேன். சரி, அவளுக்கு அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணிடலாம். ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. நான் பண்ணவே மாட்டேன் தான் அடம் பிடிப்பேன். எனக்கு இதெல்லாம் எனக்கு சொல்ல போனா பண்ணவே பிடிக்காதுன்னே சொல்லலாம். நான் ஏன்னா பண்ண மாட்டேன். எனக்கு இதெல்லாம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்லாம் இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் ஓடி ட்ரை பண்றேன், எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. எனக்கு பண்றதுக்கே பயமா இருக்கு சொல்ல போனாக்கா. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, நிறைய கலெக்ஷன் இருக்குது. நான் எது நல்லா இருக்கு சொல்றேன், அது பாருங்க. இந்த மாதிரி போடலாம். இந்த ஃபோன்லாம் கொஞ்சம் பண்ணும்போது கொஞ்சம் க்ளோவிங் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இன்வாய்ஸ் அது பிடிச்சிருக்கான்னு பாருங்க. பக்கத்தில் ஆர்டிங் போட்டா நல்லா இருக்கும். நீங்க சேர்த்து பாருங்க. அத மாதிரி அதை எங்க டேட்டோ போட போறேன்றதை மட்டும் இப்ப சொல்ல மாட்டேன். வெயிட் பண்ணி பாருங்க. சொல்லிட்டா அப்புறம் நல்லா இருக்காங்க. அவ வந்து ஆல்ரெடி இங்க குத்திருப்பா. என் பேர் குத்திங்க. அது எல்லாத்துக்கும் உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா அவ வந்து எனக்கு ஒரு இடத்துல சொல்லிட்டே இருப்பா, குத்துன்னு சொல்லி. ஆனா அந்த இடத்துல எனக்கு குத்துறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அங்கெல்லாம் குத்துனா வலிக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பேன் நான் ரொம்ப. அவ சொல்லி கேட்கவே மாட்டேன் இதெல்லாம் பண்ணணும்லாம். இப்போ முடிவு எடுத்து வந்திருக்கேன். தெரிஞ்சா என்ன ஆக போதோ தெரியல. ஓகே, அது மட்டும் போடுங்க. ஓகே, அந்த நேம் தான் செலக்ஷன் பண்ணியாச்சு. முடியாது. யாராவது டேட்டோ போட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. எனக்கு தெரியாது எப்படி இருக்கும்லாம். நான் இதுக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணதே கிடையாது. வலிக்குமா என்னன்னு ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கேன் வேற அந்த அண்ணனை. நான் எப்படி இருக்கும் எப்படி, ஏன்னா பக்கத்துல லவரும் வேற இல்லை, வேற என்ன பண்ண முடியும், எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல. அதனாலதான் ஒரு ஊசி போட கூட நான் இது வரைக்கும் எப்படி சொல்றது, ஹாஸ்பிட்டல் கூட போக மாட்டேன். மாத்திரை போட்டுருவேன், வீட்லயே இருந்துருவேன். சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த ஊசியை பார்த்தா பயப்படுவேன். அதனாலே போகவே மாட்டேன். அவளுக்கு கூட கூட்டிட்டு போய்
முடியலனாக்கா டக்குன்னு ஊசிலாம் போட்டுருவேன். ஆனா எனக்கு மட்டும் நான் போடவே மாட்டேன். சீரியஸாவே ஊசி எதுவுமே போட மாட்டேன். டேப்லெட் தான் போடுவேன். டேப்லெட் போட்டு வீட்லயே இருந்துருவேன். இன்னைக்கு அது எப்படி இருக்குன்னு எங்க வீட்டுல சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. ஏன்னா எங்க அண்ணனா இருக்கட்டும், எங்க அக்காவா இருக்கட்டும், அதெல்லாம் சின்ன வயசுல இருந்து எனக்கு பழக்கல. ஆனா இது நான் ஃபர்ஸ்ட் வாட்டி போடுறேனாக்கா யாரும் நம்ப கூட மாட்டாங்க. எப்படி போட போறேன்னு எனக்கே தெரியல. இப்போ சைஸ் ஓகேவா? ஓகே, இதான் சைஸ். பண்ணலாமா? ஓகே, வெயிட் பண்ணுங்க 2 மினிட்ஸ். கால் ட்ரை பண்ணலாம். அதை எடுக்கவே இல்லை. சொல்லவே கூடாது, மூச்சு கூட விடக்கூடாது. டேரக்டாக வீட்டுக்கே போய் அவள் என்ன அது பண்ணிட்டாங்க. இப்போ சஜஷன் பண்ணி போடவும் கூடாது. பார்க்கறது எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. பயமா இருக்கு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. அவளுக்கு வேற சொல்லல எங்க போறேன்னு சொல்லாம கூட நான் இங்க வந்துட்டு வேற ஏதோ ஒரு வேலைக்கு வந்துட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேட்டானா அவ்வளவுதான். கால் பண்ணிருக்கா 3 வாட்டி எடுக்கவே இல்லை. நான் வேற பத்தாதுக்கு அவ தூங்கிட்டு இருப்பா போல. ரிட்டர்ன் கூப்பிட்டேன், தூங்கிட்டு இருப்பா போல. என்னமோ ரெடி பண்றாங்க. அது பார்க்க வேற பயமா இருக்கு. தெரியல என்ன பண்றதுன்னே தெரியலையே. யாராவது பக்கத்துல இருப்பாங்கன்னு பார்த்தா யாருமே இல்லாத மிச்சி. அவளுக்காச்சும் நான் கூட போயிருந்தேன். ஆனா கொஞ்சம் லாங்ல தான் நின்றுருந்தேன். எனக்கு அவ கூடயே இல்லை. என்ன சாஸ் பண்ண போறேன்னு தெரியல. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட்டன் போட்டா ஓகே. எனக்கே நம்ப முடியல நான் இவ்வளவு தைரியமா வந்திருக்கேனா. அதே மாதிரி எப்படி இருக்கு? அப்படியே சஜஷன் பண்ணி இப்போ சொல்லுங்க பாப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? தெரியலையே, செக் பண்ணி நான் பாருங்க. நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவாடா? ஐயோ ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பயமா இருக்கு. ஸ்டிக்கர்லாம் ஒட்டியாச்சு. மேலே கண்டினியூ பண்ண போறாரு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கண்டிப்பா நான் கத்திடுவேன். சீரியஸா நான் கத்துக்க பாருங்க. எல்லாம் ஒரிஜினல் தான் போல. அதுவும் மற்றவங்களுக்கு எது யூஸ் பண்ணது எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடாது. நமக்குன்னு தனியாக எப்பயுமே இருக்கணும். அதான் பெஸ்ட்டு. அதுமாரி செட்டப் பண்ணால் உங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனா நான் தூக்கி போட்டுருவோம். ஸோ இது எல்லாமே பவர் டிவைஸு ஒரிஜினல் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாம் ஓகே தான். வலிக்காமல் இருந்தால் ஓகே தான். வலிக்காமல் ஐயோ அப்பா தெரியலையே. அவன் கூட்டிகிட்டு வந்துருக்கலாமோ? தனியாக வந்து தான் தப்பாக போச்சோ? நினைச்சு பார்க்க மாட்டேன். நான் பண்ணுவெல்லாம் நினைச்சே பார்க்க மாட்டேன். நான் வண்டியில வரும்போது திட்டு வாங்கினேன். இவ்வளவு பெரிய ஊசியா? சீரியஸா இவ்வளவு பெரிய ஊசியா? அதுல வந்து லைட்டா தான் வரும். ஆஹா, நான் வேணா போயிட்டு நீடல் வந்து சின்னதா தான் வரும். நீ கவலைப்படாத. அங்க பாரு குட்டி ஒன்று தான். போயிட்டு அப்புறமா வேணா ஃபுல்லா அவர் உடம்பு ஃபுல்லா போட்டிருப்பாரு. அவர் காதல பார்க்கல. டாட்டூ இல்ல, அது பேர் என்னது ப்ரோ? ஒன்னாகாது. சும்மா லைட்டா பண்றேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பெயின் இல்லை. இதே அதுதான் பெயின். அப்புறம்
நதியாக நீயும் இருந்தால நானும் நீருக்கும் தூரம் வரை கரையாகிறேன். இரவாக நீயும் நிலவாக நானும் நீருக்கும் நேரம் வரை உயிர் வாழ்கிறேன். முதல் நாள் என் மனதில் விதையாய் நீ இருந்தாய், மறுநாள் பார்க்கையிலே வனமாய் மாறிவிட்டாய். நாடி துடிப்போடு நடமாடி நீ வாழ்கிறா, நெஞ்சில் நீ வாழ்கிறா. என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா. உன்னை மழை என்பதா இல்ல தீ என்பதா, அந்த ஆகாயம் நிலம் காற்று நீ என்பதா, உன்னை நான் என்பதா. என்னை தாளாட்டும் சங்கீ பரவாயில்ல, நானும் வலிக்கும்னு பார்த்தேன். பரவாயில்ல, வலிக்காம தான் கொஞ்சம் பெயின் இல்லை, பரவாயில்ல நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் லைன் போடும்போது கூட கொஞ்சம் எனக்கு இது மாதிரி இருந்துச்சு. 2வது லைன் போட்டுருந்தாங்க, வலிக்கல. நல்லா இருக்கா பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஐயோ நான் படுத்து தூங்கின ஜுரம் வந்துடும். எங்களை கூட்டு போய் விட்டுட்டு வர்றது நான் நினைச்சு கூட பார்க்கல. கடைசியில் அந்த ஸ்ப்ரே போட்டு இது பண்ண வேணாமா? ஐயோ ஒன்றும் இல்லை. நான் நினைச்சு கூட இருக்குதாவா, எனக்கு இது புதுசா இருக்கிறதுனால எனக்கு இருக்குது. பல்ல கட்டி வரைய மாட்டேன் எவ்வளோ அப்புறமா தெரியாம வந்து சொல்லணும் கூட, அதான் பிரச்சனை. ரெண்டாவது லைன் போட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டாங்க, அடுத்து 2வது லைன் அது மேலேயே கொஞ்சம் நல்லா அச்சு நல்லா தெரியறதுக்காக 2வது லைன் போட்டுட்டு இருக்காங்க. வலிக்கு வேற அவங்க வீட்டுக்கு வந்துருக்கேன். பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காது லூசானி. நம்ம வந்துட்டு இருக்க அவங்க வீட்டுல அவங்க அம்மா சண்டை போட்டுட்டே இருந்தாங்க, அவனை பிடிச்சி கத்திட்டு இருந்தாங்க. கிளம்பிட்டான். ஆட்டோ புக் பண்ணிருக்கேன், வந்துட்டு இருக்கேன். வந்தோடனே வந்துருவேன். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அதெல்லாம் பாத்துக்கலாம், நம்ம கேட்குற அமௌண்ட் தருவாங்க. நான் ஆனால் அவரோட கான்டாக்ட் நான் இது பண்றேன். என்ன வேணும் அவர்கிட்ட ஃபுல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு நான் கான்டாக்ட் நம்பர் சரி கொடுக்குறேன். சரி நீங்க வர ஒரு பேசுங்க. 1/2 hour ஆயிடும், 1 hour ஆயிடும்னு நினைக்கிறேன். ஏய் வரவேணாம் மாடி, இங்க இருந்து எவ்வளவு லாங் தெரியுமா? சரி வரேன். ஒரே நல்ல இருக்கிற மாதிரி. பாய். எனக்கு நீ அரை வாங்குறதா எனக்கு பிடிக்கும் போது சிரிப்பேன் பயங்கரமா.
கையை போடுங்க, என் கையை போடுங்க. முடிச்சாச்சு. நல்லா இருக்கா? அவளோட நான் தான் பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன். ஃபோன் பண்ணிட்டா, சேட்டை போட்டுட்டு இருக்கும்போதே கால் பண்ணிட்டா. எங்க இன்னும் கிளம்பலையா, எங்க போறேன்னா இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு கால் பண்ணி சாவடிக்கிறா. அவளுக்கு தெரியாது வேற, தெரிஞ்சுதான் விட்டுட்டு போனியான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சண்டை போடுவா. ஃபுல் லாக் மறக்காம பாருங்க. வீட்டுக்கு போயிட்டு அவ என்ன பிரச்சனை பண்றா, ஏன் இவ்வளவு லேட் ஆச்சுன்னு சொல்லி சண்டை வேற போடுவா. மொத்த லாக்கையும் போட போறேன். நல்லாட்டாவே இருக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம். ஆன் பண்ணிடுவா. ஓகே, டேட்டோலாம் போட்டாச்சு. அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக இது பாருங்க அடிபட்டுருக்குன்னு சொல்ல போகிறேன். நான் அழகா இதெல்லாம் ஒட்டிட்டேன். இங்கே அடிபட்டுருச்சுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி போய் அவளே ஓப்பன் பண்ண சொல்ல போகிறேன். பாருமோ எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அடிபட்டுருச்சு, இங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போயிட்டு ஒரு லகலையே இருக்கு, என்ன பண்ண போனான்னு தெரியல. வாங்க போயிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு என்னெல்லாம் நடக்குது என்ன மாதிரி. அவ சத்தியமா சொல்றேன், இதுக்கு முன்னாடி கூட நான் வீடியோஸ்லாம் அவகிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லிலாம் வச்சு அவளை கூட்டிட்டு போய் நான் பண்ணியிருக்கேன். உண்மையுமே சொல்றேன், இது அவளுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நான் வந்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்காக வந்து என் ஃப்ரெண்டோட வந்தேன், அவங்க கூட வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டோட நான் தனியா தான் வந்திருக்கேன். அவளுக்கு என்ன எங்க போனேன் அப்படின்னு தெரியும், ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன்னு அவளுக்கு தெரியவே தெரியாது. தெரியாம இது மெயினா சர்ப்ரைஸ் பண்றதுக்காகவே ஃபர்ஸ்ட் அவளை எப்பயுமே நான் கூட கூப்பிட்டு வந்து தனியா வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ண போறேன்னு சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு நான் எதுவுமே சொல்லல, இந்த மாதிரி ஒரு வேலை விஷயமா போறேன் அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வச்சு. மற்றபடி அவளுக்கு நான் எங்க போறேன்னு கூட தெரியாது. இத பார்த்தானா என்ன எப்படி எனக்கு புரியல, எப்படிதான் ஷாக் கொடுப்பானே தெரியல, என்ன பண்ணுவான்னு தெரியல. ஏன்னா அவ நிறைய வாட்டி சொல்லுவா என்ன, இங்க பச்சை குத்து ஆனா வலிக்கும்ல அதனால வேணாம்னு சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி. ஆனாலுமே நான் சொல்லுவேன் அம்மா நான் இங்கேயாச்சும் குத்துக்கிட்டா, அதுல ஆல்ரெடி அவ குத்தி இருக்கிறதுனால நான் வேணாம்னு சொல்லுவேன். ஆனா நிறைய வாட்டி சொல்லியிருக்கா அம்மா எனக்கு எப்பயாவது நீ குத்தணும்னு ஆசைப்பட்டனா எனக்காக இது நெஞ்சிலதான் குத்தணும், வேற எங்கேயும் குத்தினாலுமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ அவளுக்கு தெரியாம இதை நான் பண்ணிருக்கேன், எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா நான் அவ இல்லாம நான் இதெல்லாம் பண்ணவே மாட்டேன். இதான் ஃபர்ஸ்ட் வாட்டி போய் வீட்டுக்குள்ள நான் அவகிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. போய் சொல்லும் போது அவ என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல. வேற போய் பார்ப்போம், வீட்டுக்குள்ள போயிட்டு அவளுக்கு காமிக்கலாம். இங்க இருந்து நான் கிளம்ப போறேன். 1 hour ஆகும் கண்டிப்பா, ஏன்னா டிராவல் பண்ணி போகணும் நாங்க. 1 hour ஆகும். 1 hourக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு அவ என்ன ஆக்ஷன் பண்றான்னு பார்ப்போம். அது வரைக்கும் மறைச்சு வச்சுட்டு வாங்க போலாம் வீட்டுக்கு. ஓகேடா. இந்த அடி பட்டுருக்கா இல்லையா? எடுக்காதானா வலிக்கும்? எடுக்காதடி. எடுக்கவா? பாத்துடு, வலிக்கும், சத்தியமா வலிக்கும். எடுறி, பயமா இருக்கு. எடுத்து பாரு, வலிக்குது இல்ல? இன்னொன்னு வலிக்குது இல்லடி? டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ரொம்ப ஒட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. மெதுவா எடு. வலிக்குது, எடு, டக்குன்னு எடு. அதுக்காகவே ஒரு நேரம் தெரியுமா ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா இருக்கா? அழுது வீடியோ எடுத்துட்டு இருந்தேன், அழுதுகிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். கேளு அவங்கிட்ட, ஏன்னா நான் உனக்கு தெரியும்ல நான் ஊசி கூட ஒத்த மாட்டேன்னு. ரொம்ப என்ன அழுப்புறன்ற, ஐயோ 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 ஐயோன்னு கத்துறா. அழுறேன். எங்க வீட்டுக்குள்ள தான் நான் குத்துனேனே, மாத்திரை போட்டுட்டே தான் இருப்பேன். ப்ரமோஷன் வீடியோ எடுத்தாச்சு அப்படியே. ஆனா நான் பச்சை குத்திருப்பேன்னு நினைக்கல. அட்லீஸ்ட் ஏதாச்சும் எனக்கு ஒண்ணுமே இருக்காதுன்னு நினைச்சேன். ஏதோ பிராங்க் பண்றாளுங்க போல, ஒன்னும் இருக்காது அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீ பச்சை குத்து, எங்க அப்பா அவனை ப்ராமிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ஏதோ ஓபன் பண்ண ஒன்னும் இருக்காதுன்னு நினைச்சேன். எனக்கு தெரிஞ்சுட்டு கொண்டு வா.
ஓகே, ஒரு வழியா அவளுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன். பாவம், ஏன்னா வந்து நான் அவகிட்ட அப்பவே உங்கள்ட்ட வீடியோட சொல்லிட்டேன்ல, இந்த மாதிரி எனக்கு பட்டுருச்சுன்னு சொல்லி தான் சொல்லிட்டு வந்தேன். அவ ரொம்ப அழுதுட்டா, பட்டுருச்சுன்னு தான் நினைச்சிட்டாலே. அவ எப்பயுமே எனக்கு ஏதாவது லைட்டா பட்டா கூட அதை கழட்டுறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவா, பயமா இருக்கும் அவளுக்கு. எப்படி கழட்டுறதுன்னே தெரியாம கஷ்டப்பட்டு கழட்டிட்டா. அவளுக்கு தெரியாது, நான் அவளை விட்டுட்டு போனதே இல்லை. வந்தோடனே அவ அழுதுலாம் சென்டிமெண்டா இப்படி பாப்பா, நான் நினைச்சு கூட பாக்கலப்பா. எனக்கு உண்மையிலே எனக்கு பட்டுச்சுன்னே கொஞ்சம் ஃபீல்லாம் இருந்துச்சு. ஏதோ நானு நினைச்சேன் ஏதோ அடி லைட்டாவாச்சும் போட்டிருக்கோம், இல்லைன்னா அடியே இருக்காதுன்னு நினைச்சேன். பிடிக்கும், பரவாயில்ல, ஃபீல்லாம் பண்றாங்க மேடமே. நான் நினைச்சேன் ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஆனா வரும்போதே 10 வாட்டி கால் பண்ணிட்டா, எப்போ வருவா, என்ன ஆச்சு, உண்மையுமே ஆச்சா, உண்மையுமே ஆச்சா, நடிப்பு வேற அப்படின்ற மாதிரி. என்ன அப்படி நீ பேசாத, நீ ஆக்டர் எல்லாமே அதனாலதானே இருக்க. ஒரு வழியா நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா? செம்ம. என்னடி ஆக்ஷனே எதுவும் பண்ண மாட்டேங்குது. அப்ப மட்டும் ஆக்ஷனு முத்தலா கொடுக்கணும்னு பார்த்தேன். அவளுக்கு அங்க குத்துனா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான். நினைச்சு பாக்கல சர்ப்ரைஸ் பண்ணதெல்லாம், அதெல்லாம் சொல்ல மாட்டியா? அப்படியே ஒரு சர்ப்ரைஸ்ல இருக்கே. ஒருவேளை சொல்றி ஏதாச்சும் அரைஞ்சா போயிடுமோன்னா நீ மாட்டியாச்சு. நீ காலையில அதெல்லாம் சொல்லுச்சு, காலையில கூட சண்டை. நான் ஏன் உன் பேரை பச்சை குத்த போறேன்? சொல்லு அங்க. என்ன முடிச்சிடலாமா? நான் சமலாக எடுத்துட்டேன், நீ சொல்லு. அப்படியா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நாங்க என்ன வீடியோ போடணுமோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.